ஒருத்தர் பூந்தோட்டம் வச்சுருந்தார். தினமும் அழகழகா பூக்களை பறித்து விற்கிறது தான் அவருடைய வேலை. ஆனால் அவருக்கு திடீர்னு மனசு சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரே சலிப்பாக இருந்துச்சு. எப்போதும் போல் வேகமாக வேலையும் செய்ய முடியல. அப்போ அவருக்கு அவருடைய நண்பர் ஒருத்தருடைய ஞாபகம் வந்துச்சு. அவர் கடற்கரை பக்கம் வசிக்கிறவர். இவர் போனதும் அவர் நண்பர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். வாடா, இப்போ தான் என் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சந்தோஷமாக வரவேற்றார். அங்கே பூந்தோட்டத்தில் ஒரே பூக்கள் மனம், இங்கே கடற்கரை ஒரே மீன் நாத்தம், கொஞ்சம் தள்ளி போனால் கருவாடு காய வச்சுருக்காங்க அந்த நாத்தம். நண்பர், வா கடலுக்குள்ளே போயிட்டு வரலான்னு அவருடைய நாட்டு படகுல இவரை ஏற்றிக்கிட்டாரு. பூந்தோட்டத்தில் காற்று எதமாக வீசும். இங்கே கடல் காற்று ஒன்று அப்படியே தள்ளுது, இல்லை இழுக்குது. கடலுக்கு போயிட்டு திரும்பினா மீன் குழம்பு நண்டு கூட்டோட சாப்பாடு. அது வரைக்கும் அவருக்குள்ளே இருந்த சலிப்பு மாறிடுச்சு. திரும்பவும் பூந்தோட்டத்தில் வேலை செய்கிற உற்சாகம் வந்துடுச்சு. நண்பர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக போனார். சில நேரம் நமக்கும் இப்படி சலிப்பு வரலாம். இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு நல்லாவே இருந்தாலும் சலிப்பு வரலாம். கொஞ்சம் வேறு இடத்துக்கு போயிட்டு வந்தால் தான் இது ஈஸியாக மாறிடும். அதுக்கு தான் முன்னாடி குடும்ப நிகழ்ச்சிகள், சமுதாய விழாக்கள்னு போனாங்க. இப்போ அந்த பழக்கம் மாறிடுச்சு. அதுக்காக ஏகப்பட்ட பணம் செலவழித்து சுற்றுலா இடங்களுக்கு தான் போகணும்னு இல்லை. இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வித்தியாசமான சூழ்நிலையை பார்த்தா போதும், சலிப்பை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.